வணக்கம். தமிழன் செய்தி களம். நன்னிலம் அருகே வீரவாடி ஹரிஹரபுத்திர சுவாமி கோயிலில் மண்டலாபிஷேக பூர்த்தி விழா. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் வீரவாடி பூர்ணா புஷ்கலாம்பாள் சமேத ஹரிஹரபுத்திர சுவாமி கோயிலில் கும்பாபிஷேகம் கடந்த மாதம் 28/1/2026 அன்று வெகு விமர்சையாக நடந்த நிலையில் 48 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் மண்டலாபிஷேக பூர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாவரணை நடைபெற்றது. அப்போது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். யாகசாலை பூஜைகளை சிவாச்சாரியார் டாக்டர் மாதுபுரீஸ்வரர் செய்திருந்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பக்த மண்டல ட்ரஸ்டி நடராஜர், பூசாரி ராஜா, பக்தர் பாலா விநாயக சுந்தரம் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். சரணமையப்பா. ஐயனார் பெருமானுடைய திருவருள் துணையினாலும் பத்ரகாளி அம்மனுடைய திருவருள் துணையினாலும் ரமணநாத சுவாமி மற்றும் தூண்டில் வீரன் முனீஸ்வர சுவாமி, சப்தகன்னியம்பிகா, விநாயக பெருமான், ஏனைய தெய்வங்களுடைய திருவருள் துணையினாலும் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் 48வது நாள் மண்டலாபிஷேக நிறைவு விழாவானது சிறப்பாக நடைபெற்று எல்லா தெய்வங்களுக்கு கலசஸ்தாபனம் செய்வித்து தொடர்ந்து பூஜைகள்லாம் செய்வித்து ஹோமங்கள், மூலமந்திர ஜபங்கள், மூலமந்திர ஹோமங்கள்லாம் செய்வித்து எல்லோருக்கும் அருள் பிரசாதம் வழங்கினார்கள். மகா அபிஷேக தீபாராதனை நடைபெற்று எல்லோருக்கும் அருள் பிரசாதம் வழங்கினார்கள். தொடர்ந்து அன்னதானம் கொடுக்க இருக்கின்றார்கள். அந்த தருணத்திலே நமது சாஸ்தா குடும்பஸ்ரீயம் சொல்வார்கள். பக்தர்களுடைய குடும்பத்தை காப்பது இந்த ஐயனார் பெருமான் ரொம்ப பிரியமாக இருக்கின்றார் அப்படின்னு வச்சனம் தெரிவிக்கின்றது புராணங்கள். இந்த வகையில் வீராவாடி பக்த மண்டலி ட்ரஸ்ட் அப்படிங்கிற இந்த மூலியமாக ஒரு அமைப்பு, கூட்டமைப்பு அறக்கட்டளை நிறுவனம் செய்து முன்பாக அவர் கூறியது போல் நமது ஐயப்பன், சந்திரசேகர் அந்த குடும்பத்தினர்களெல்லாம் சிறப்பாக அது துவங்கி, ரத்தனவேலு இவெல்லாம் சிறப்பாக துவங்கி அதே தொடர்ச்சியாக நமது நடராஜன், பரமஹம்சன், நமது சித்தி விநாயகமூர்த்தி இவெல்லாம் சேர்ந்து சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பக்த மண்டலி ரொம்ப உன்னதமான முறையில் செயல்பட்டு வருகின்றது. இந்து சனாதன தர்மம் தழைத்து ஓங்குவதற்கு இந்த மாதிரியான சத்காரியங்கள் ஆங்காங்கே நிறுவி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ட்ரஸ்ட் மூலியமாக நல்ல ஒரு அருமையான காரியங்கள்லாம் செய்து வருகின்றார்கள். ஒரு அருமையான திருப்பணி, அருமையான கும்பாபிஷேகம், 4 கால யாகசாலை பூஜை, 5 யாக குண்டங்கள் அமைக்கப்பெற்று ஐயனார் பெருமான் சாநித்தியம் ஏற்படுகின்ற வகையில் பக்தர்கள்லாம் போய் வேண்டத்தக்கது அறிவோனி, வேண்டும் முழுவதும் தருவோனின்னு இறைவனிடத்தில் வேண்டும் பொழுது வேண்டும் வரத்தினை தந்திரக்கூடிய கலியுக கண்கண்ட தெய்வமாக நமது ஐயனார் பெருமானும் பத்ரகாளி அம்மனும் ஏனைய தெய்வங்களும் விளங்குகின்றார்கள். மென்மேலும் இந்த தெய்வத்திற்கு சாநித்தியம் ஏற்படுகின்ற வகையிலே தினந்தோறும் பூஜைகள் சரிவர நடந்து, நித்தியம், நைமித்தியம், காமிகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே பூஜைகள்லாம் சரிவர நடந்து தொடர்ந்து இந்த ஆன்மீக பணியானது நமது பக்த மண்டலி ட்ரஸ்ட் மூலியமாக சிறப்பாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நல்ல தருணத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஐயனார் இப்போ எந்த முகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐயா? இங்கே ஐயனார் கிழக்கு முகம். கிழக்கு. அவங்களுக்கு துணைவியர்கள் பூர்ணா புஷ்கலா.
இப்போ காளி எந்த திசை? காலு வடக்கு திசை. ஏன் அப்படி வடக்கு திசை மட்டும் பார்க்கணும்? பொதுவாக காளி, துர்க்கை அம்மன் இவெல்லாம் வந்து வடக்கு நோக்கி இருக்கக்கூடியதான அம்சம் ஆகையினாலே வடக்கு நோக்கி இங்கே அமையப்பட்டிருக்கின்றது. எதற்காக இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் வருஷம் வருஷம் இந்த கோயிலுக்கு வருவோம். எங்கள் மாமனார் கும்பாபிஷேகம் பண்ணி வச்சார். ஒரு எந்த ஆண்டுன்னு சொல்ல முடியுமா? 2004ஆம் ஆண்டு. 2004ஆம் ஆண்டு. அவர் மிராஸ்தார், வீராவள மிராஸ்தாராக இருந்தார். அவர் பேருங்க? தங்கராசு. தங்கராசு. அதான் வருஷம் வருஷம் கோயில் திருவிழாக்க நாங்கள் வந்துடுவோம். எங்கள் குடும்பம்லாம் வந்துடுவோம். சரி. என்ன எந்த விசேஷமாக இருந்தாலும் அங்கே வந்துட்டு போயிட்டு பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போயிருந்தோம். அங்கே ஐயனார் இருக்கிறது தெரியும், காளியம்மன் இருக்கிறது தெரியும், சப்த கன்னியர்கள் இருக்கிறது தெரியும். ஆமாம். சரி. மற்றும் பரிவார தெய்வங்கள் எல்லாம் வந்து வணங்கிட்டு வருஷத்துக்கு ஒரு நடையாவது திருக்கல்யாணம், வருஷத்துக்கு ஒரு திருக்கல்யாணம் அதுக்கும் வருவோம். சரி. திருக்கல்யாணத்துக்கும் வருகை தந்திருக்கின்ற அருமை பக்தர் வீராவாடி பாலா, விநாயக சுந்தரம், தம்பி சோமேஸ்வரர். வீரவாடி பக்த மண்டலி ட்ரஸ்ட்டு கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி முயற்சி பண்ணி ஆரம்பித்து இந்த கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்குது. இது 3வது கும்பாபிஷேகமாக நடைபெற்றிருக்கு. முதல் வருஷம் வந்து 2005, 2014 ராஜா முன்னாடி வந்து நிறுவனர் வந்து ரத்னவேல் அண்ட் ஐயப்பன் பிரதர்ஸ் சந்திரசேகர் முயற்சியின் பேரில் இது சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த கோயிலின் நிறுவனர் சுந்தர்ராஜன் அவர்கள் முயற்சியில் நமக்கு இதை பற்றின நிறைய தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு இது 300 வருஷத்துக்கு பழமையான கோவில். எம்எஸ்ஜி குமாரவேல் சிங்கப்பூர் குடும்பத்தினர் மற்றும் சித்தி விநாயகமூர்த்தி, பரமஹம்சன், மேலும் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த என்னுடைய பெரியப்பா டாக்டர் மாரியப்பன் மற்றும் கணபதி, அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக வீரவாடிங்கிறது 350 வருஷம் பழமையான இது தலம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ராஜாவோட குடும்பத்தினர் வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்து இதை ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த முயற்சியில் மாது சிவாச்சாரியர் நமக்காக எல்லா முயற்சிகளுக்கும் நமக்கு உதவி உறுதுணையாக இருக்காங்க. இவர் சார் சித்தி விநாயகமூர்த்தி.